ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இதில் என்ன தெரியுமா சொல்ல போகிறேன்? நீட் படிக்கிறீங்களா? நீட்டு சக்ஸஸ் ஆகணுங்களா? நீட்டில் நிறைய மார்க் எடுக்கணுமா? அது உச்சத்தை தொடக்கூடிய வெற்றியாக இருக்கணுமா? நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணுமா? இல்லை நீட்டில் நிறைய பேர் உங்களை பாராட்டணுமா? அப்படின்னா ஒன்றே ஒன்று செய்கிறீங்களா? அது என்ன தெரியுங்களா? செவிடுனா இருக்கிறது. என்ன சார் கடைசியில் செவிடுனா இருங்கன்னு சொன்னால்? ஆமாங்க. வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் நீங்கள் பாருங்கள். வெற்றி பெற்ற மிக சிறந்த வெற்றியை அடைந்தவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசனு, வாஸ்கோட காமா, கலீலியோ, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்கள். ஒவ்வொருத்தரும் போய் பாருங்கள். அவங்க வாங்காத திட்டுகள் இல்லை, அவங்க படாத அவமானங்கள் இல்லை, அவங்கள முட்டாளுன்னு சொல்லாதவங்க யாரும் இல்லை. இவன் பாரு எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இவன் பாட்டுக்கு அவன் செய்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முயலுக்கு 3 காலுன்னு சொல்கிறாங்க பாருங்க, தான் நினச்சது தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. அந்த மாதிரி இருந்தவர்கள் தான். ஏன் தெரியுமா செவிடுனா இருங்கன்னு சொல்கிறேன்? நீட்டில் நீங்கள் நீட்டு படிக்கும்போது எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களால் முடியாது, உன்னால் முடியாது. ஏன்னா நீ 9th சரியாக படிக்கலை, 10th சரியாக படிக்கலை, 11th சரியாக படிக்கலை, 12th சரியாக படிக்கலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சொல்லும் போது காது செவிடுனா இருங்க. நீங்கள் பாட்டுக்கு திட்டுறியா திட்டுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் காதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாங்கி கொள்ளாமல், உங்களுக்கு என்ன நீட்டில் பாஸ் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் புக் என்னவோ, உங்களுடைய கைடு என்னவோ, உங்களுடைய கோச்சிங் என்னவோ, நீங்கள் படிக்கிறது என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. சக்ஸஸ் பாரு எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் அனைவருடைய பேச்சுகளுக்கும் காது கொடுத்து கேட்டால் நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களுடைய எண்ணமானதும் செயலானதும் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதுக்கு காதில் போட்டுக்காத மாதிரி இருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு தான் நான் உங்களை டைரெக்டாக செவிடுனா இருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் செவிடுனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய என்ன பண்ணலாம்? கேதர் பண்ணலாம். நிறைய என்ன பண்ணலாம்? உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். வாழ்க்கையில் நீட்டில் வெற்றி அடையலாம். அதனால் யாராவது நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு அதை காதில் போட்டுக்கினீங்கன்னா, காது கேட்பவர்களாக இருந்தால் நீங்கள் நீட்டில் செலக்ட் ஆக முடியாது. செவிடுனா இருங்க. கம்பல்சரியாக அதுக்கு டெஃபினட்டாக உங்களால் நீட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். நீங்கள் செவிடுனா இருந்து பாருங்கள். அதனுடைய வெற்றியையும் அதனுடைய மார்க்கையும் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.